என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்பைரல் பண்ணியே வந்துருச்சுங்க. 100% ஷார்ட்கட்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி பாருங்களேன், 90 கேள்வி. எத்தனை பக்கத்துக்கு நாங்க எடுத்திருக்கோம் நோட்ஸ் அப்படின்னு கேட்டா கிட்ட 51 பக்கத்துக்குங்க. 51 பக்கமும் ஒவ்வொரு கேள்வியும் என்ன மாதிரி நான் ஷார்ட்கட் பயன்படுத்தினேன், என்னென்ன ஸ்டெப்பு போட்டிருக்கேன் அப்படின்றத எழுதி கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, ஒரு கேள்வி இதுதான், ஆனா இதுக்கு ஆன்சர் இவ்வளோ பெரிய ஸ்டெப்பா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பெரிய ஸ்டெப்பு கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். பட் இங்க இடத்துல என்னன்னா, மேல அசல் இருக்கா, அதுல 3 பெருகிறேன், இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி வச்சிருப்பேன். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நான் ஷார்ட்கட் நத்தும் இல்லை, அதே ஷார்ட்கட்டை உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் டைப் பண்ணி. சரிங்களா? ஸோ இப்போ தனி வட்டி ஜஸ்ட் 100 ரூபாய் தான், கூட்டு வட்டி 100 ரூபாய் தான். ஸோ ஒரு 100 + 100 ஒரு கொரியர் சார்ஜ் ஒரு 50 250 ரூபா பே பண்ணீங்கன்னா இது ரெண்டும் உங்க வீட்டுக்கு அழகா வந்துடும். இங்க பாருங்க, ஸ்பைரல் பண்ணி நோட்ஸ் தான். சரிங்களா? இருங்க, நான் பேஜ் நம்பரே சொல்லிடுறேன். இதுல வந்து தனி வட்டியில வந்து 61 பேஜ் இருக்குங்க, கூட்டு வட்டியில வந்து 51 பேஜ் இருக்குங்க. 110 பக்கம். சரிங்களா? 110 பக்கத்துக்கு ஸ்பைரல் பண்ணி, அதாவது நீங்களே யோசித்து பாருங்களேன். இப்போலாம் விலைவாசி ரொம்ப ஏறி போச்சு, பேப்பருக்கு ரேட் ஏறிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி இந்த ஷீட் OHP ஷீட் வைக்கிறீங்களா, ஒரு ஷீட் 10 ருபீஸ். ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு 2 OHP ஷீட் வைக்கிறோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி தான். இங்கே லாபன்றது ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு தேவை என்னன்னா, ஒன்று நம்ம கிளாஸ் ஃப்ரீயாக தான் நடத்துகிறோம், அதை நீங்கள் பார்த்து அந்த ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னால் வீடியோஸ் பார்க்க முடியாது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டில் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, பசங்க வந்து வச்சுருப்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, வேலைக்கு போயிட்டு வருவீங்க, உங்களால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, அதே உங்ககிட்ட ஒரு மெட்டீரியலாக இருந்தால் ஃப்ரீ டைமில் இதை எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம மேக்ஸ் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தால் ஆப்டிடியூட்ல 15 கேள்வியும் ரீசனிங்ல 10 கேள்வியும் கேட்க போகிறாங்க. அந்த 15 கேள்வி கேட்கக்கூடிய ஆப்டிடியூட்ல மெயின் ரோல் பண்ணுறது எதுன்னா வாழ்வியல் கணிதம். வாழ்வியல் கணிதம்னா நம்ம 7th புக்லையும் 8th புக்லையும் வாழ்வியல் கணிதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ 7th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சதவிகிதமும் தனி வட்டியும். தனி வட்டி 7th புக்கில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலையுமே இல்லை. சதவீதம் இருக்கா? இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்வியல் கணிதம்னு சொல்லிட்டு இதில் சதவீதம் இருக்கும், கூட்டு வட்டி இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம்ஸ் ஓகேவா, இந்த சம் கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நேர் மற்றும் எதிர் விகிதம். இந்த நேர் மற்றும் எதிர் விகிதம் நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது டைம் அண்ட் ஒர்க்காக கூட படித்தாதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நேர்மாறல் எதிர்மாறலும் நேர் விகிதம் எதிர் விகிதம் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தான். அதனால இதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் என்னென்ன சொல்றேன், 7th புக்ல சதவீதமும் தனி வட்டியுமா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்ல வாழ்வியல் கணிதமா, 6th புக்ல 6th புக்கா 7th புக்கா, சரி 7th புக்கு சாரி, நேர் மற்றும் எதிர் விகிதம். சரிங்களா? இதை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, மினிமம் 5ல இருந்து 6 கொஸ்டின். எப்படி 15க்கு மினிமம் 5ல இருந்து 6 கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் வாங்கிட்டீங்க. சதவீதத்தில் 145 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டில் நான் மெட்டீரியலாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கு, நேர்மாறல் எதிர்மாறல், நேர் விகிதம் எதிர் விகிதம், மொத்தம் 175 கொஸ்டின். இந்த ஒரு மெட்டீரியல் போதுங்க, அட்டகாசமான ஷார்ட்கட்டுங்க. கண்டிப்பாக டைம் அண்ட் ஒர்க்குக்கும் நேர் மற்றும் எதிர் விகிதத்துக்கு நீங்கள் வேறு எதுவுமே படிக்கணும். இதை பார்த்துட்டு போங்க, ஒன்று டைரக்ட் கொஸ்டினாவோ அல்லது மெத்தட் அதே மாதிரி இருக்கும், இது மட்டும் மாறி இருக்கும் வேல்யூஸ். ஸோ முழுக்க ஷார்ட்கட். அதாவது சுத்தமாக மேக்ஸே வரலன்னு சொல்கிறவங்க கூட பொறுமையாக நீங்கள் படிச்சிங்கன்னா நான் என்ன வீடியோவில் சொல்லணும் அதெல்லாமே தியரியாக எழுதி கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ சதவிகிதன்றது 100 ரூபாய்ங்க, எது எடுத்தாலும் 100 ரூபாய் மாதிரி தான். ஆனால் இதுக்கு மட்டும் இது வந்து என்னென்னா டைம் அண்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, இது மட்டும் வந்து 175 கொஸ்டின், பேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த பேஜ் ரொம்ப இருக்கிறதால இதை மட்டும் 150 ரூபான்னு வச்சுருக்கோம். சரிங்களா? என்ன சொல்கிறேன், சதவிகிதம் 100 ருபீஸ், டைம் அண்ட் ஒர்க்கு 150 ரூபாய். இது ஆல்ரெடி வாங்கிட்டேன் சார், பிரச்சனை இல்லை. வேணுன்றவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இல்லை எனக்கு தனி வட்டியும்
கூட்டு வட்டியும் போதும் அப்படின்றவங்க பாருங்க, நல்லா தெளிவா சொல்லிடுறேன். தனி வட்டி கூட்டு வட்டி வேணுமா, தனி வட்டி 100 ரூபாய், கூட்டு வட்டி 100 ரூபாய் பிளஸ் வந்து கொரியர் சார்ஜ் 50 ரூபா. இல்ல எனக்கு சதவீதமும் வேணும், தனி வட்டி கூட்டு வட்டி சதவீதம் இது மூணுமே எனக்கு வேணும் அப்படின்றவங்க இது 100 இது 100 இது 100 300 ஆச்சா, 300 கூட ஒரு 50 ரூபாய் கொரியர் சார்ஜ். ஓகேவா, 350 ரூபாய் கொடுத்தா இது வந்துடும். கண்டிப்பா இந்த 3 தலைப்புல 5 கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க. இல்ல 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 எனக்கு டைம் அண்ட் ஒர்க்கும் சேர்த்து வேணும், அது பாருங்க இது மூணுமே வேணும் அப்படின்னா இது 150, இது மீதி எல்லாம் 100 ஆச்சா. ஸோ 100 200 300 450 கொரியர் சார்ஜ் 500 ரூபாய். ஐயோ என்னங்க இவ்வளோ ரேட் கொடுத்தா என்னங்க அப்படின்னு கேட்டா, இந்த பாருங்க இது ஒன்றும் புக்கு கிடையாது, நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் மெத்தட். சரிங்களா, ஸோ இந்த நோட்ஸ் எடுக்க நாங்கள் அதுவும் மேக்ஸில் நான் எப்படி மெத்தேடு சொல்லி கொடுக்குறோம் அந்த மெத்தடை டைப் பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்துக்கு 40 ரூபா கேட்குறாங்க. இதெல்லாம் போட்டு கொடுங்க. அப்போ நீங்களே பாருங்க. சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அதான் முதல்ல சொல்கிற லாபம்லாம் எனக்கு இல்லை. ஸோ எனக்கு தேவை உங்களுக்கு மேக்ஸ் எளிமையாக கொடுக்கணும், அவ்வளோதான். சரியா, சரிப்பா. இப்போ நான் வந்து எது வேணுமோ நான் அதை வாங்கிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ தனி வட்டி கூட்டு வட்டி வேணும்ப்பா, 2 250 ரூபாங்க. சரி 250 ரூபா நான் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணோம் இது பாருங்களேன், QR கோடு 2 கொடுத்துட்டேன், UPI நம்பர் 2 கொடுத்துட்டேன். அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே ஸ்கேன் கூட பண்ணலாம். சரிங்களா, ஸ்கேன் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம், இல்லை UPI நம்பர் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட இதுவும் இல்லை, என்கிட்ட ஜிபே நம்பர் வேணும் இல்லை ஃபோன்பே நம்பர் வேணும், அங்கே பாருங்க 7448448356. நான் இதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் டீடைல் தரேன். சரிங்களா, 7448448356 இது ஃபோன்பே நம்பர், இதில் நீங்க பே பண்ணலாம். அப்படி இல்லை என்னோட நம்பர் தெரியல 9442430457, அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது ஜிபே நம்பர். ஸோ ஏதோ ஒன்றுக்கு நீங்க பேமெண்ட் அனுப்பிச்சிடுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ. சரிங்களா, ஸோ இது மாதிரி நீங்க வெறும் 250 ரூபா அனுப்புறீங்கன்னா எனக்கு தனி வட்டி கூட்டு வட்டின்னு டைப் பண்ணி, அதாவது SI அண்ட் CIன்னு கூட சொல்லுங்க எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. சரியா, ஸோ 250 ரூபா பே பண்ணிட்டீங்க. பே பண்ணிட்ட உடனே நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு பிளஸ் நீங்க என்னன்னா உங்க பேரு, உங்க பேரு, அப்பா பேரு அல்லது கணவர் பேரு, கதவு எண், தெரு பேரு, ஊர் பேரு, வட்டம், மாவட்டம், முக்கியமா பின்கோடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியம். ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாவோ கொரியர் மூலமாவோ வாங்குறீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ நீங்க ஃபோன் பண்ணும்போது எடுக்கணும், இது மாதிரி நான் வீட்டில் இருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. நீங்க உங்க நம்பர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, வீட்டில் யாரோ ஒருத்தர் எடுத்து இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லணும். அந்த பதில் சொல்ற நபர் யாரா இருந்தாலும் அந்த நம்பர் கொடுங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் டைப் பண்ணிக்கிட்டு என்னென்ன சொன்னேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, இந்த அட்ரஸ் டீட்டெயில் டைப் பண்ணிங்க, இந்த நம்பருக்கு 7448448448356 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றேங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டா ஒரு வாரத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ ரெடியா இருக்கு, இப்போ நீங்க பண்றீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அனுப்ப வேண்டிய வேலை தான். சரிங்களா, சார் நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன், எனக்கு வந்து இன்னும் 5 நாள் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி ஆயிடுச்சு, திங்கக்கிழமைல வந்து உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, ஸோ பயப்படவே வேணாம். நீங்க அமௌண்ட் எங்களுக்கு வந்துருச்சுன்னா அது பேங்க்ல இருக்கிற மாதிரி பத்திரமா இருக்கும், உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துடும். ஏன்னா எங்களுக்கு நீங்க இப்போ பேமெண்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்காக தான் நாங்கள் இந்த பிரிண்டை போடுவோம். இப்போ இந்த தனி வட்டி கூட்டு வட்டி வாங்குறீங்களா, உங்க பேமெண்ட் வந்துருச்சா உங்க பேர் எழுதி இவங்களுக்கு ஒரு பிரிண்டை போடுன்னு நாங்கள் சொல்லிடுவோம். அப்போதான் பிரிண்ட் போட்டு இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணிட்டு வரும். ஓகேவா, அப்போ உங்களுக்காகவே ஓன் நோட்ஸ் எடுக்க போறோம். ஓகேங்களா, உங்களுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு அதை அப்படியே உங்களுக்கு அனுப்புவோம். அதான் கொஞ்சம் டிலே. சரிங்களா, கிளியரா புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் சொல்லிட்டேன், நான் ஒன்றும் வியாபாரம் பண்ணல, உங்களால் படிக்க முடியாது, டைம் இல்லை, எனக்கு நோட்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான். இல்லை இல்லை எனக்கு வீடியோ பார்த்துக்கிட்டே டைம் இருக்குதுன்னா பிளேலிஸ்ட் போங்க, எல்லாத்துக்குமே குரூப் 4 தனி வட்டி, குரூப் 4 கூட்டு வட்டி, குரூப் 4 டைம் அண்ட் ஒர்க்னு எல்லாமே போட்டிருப்பேன். ஆன்லைன் டெஸ்ட்ல இருந்து ஷார்ட்கட் கிளாஸ் எல்லாமே ஃப்ரீயா இருக்கும் பிளேலிஸ்ட்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடியாதுன்றவங்களுக்கு தான் நம்ம முதல்ல இருந்தே ஒவ்வொரு டாபிக் முடிக்க நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி கொடுத்தாச்சு. இல்லை இல்லை இன்னும் ஏதாவது இருக்குன்னா நம்ம வந்து ரேஷியோ முடிச்சிட்டோம், LCM HCF முடிச்சாச்சு, பகடை முடிச்சாச்சு, இது மாதிரி எண் எழுத்து காரணவியல் முடிச்சாச்சு. அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் டீட்டெயிலில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்க என்னென்ன தலைப்பு இப்போ அவைலபிள் இருக்கோ அதுக்கு எல்லாமே எதை எடுத்தாலும் 100 ரூபாங்க. இந்த டைம் அண்ட் ஒர்க் மட்டும் தான் 150 ரூபா. சரிங்களா, கிளியரா புரியுதுங்களா?
அது வேணுன்றவங்க அங்கே போய் பார்த்துங்க. இல்லை இப்போ நான் வாட்ஸ்அப் பண்ண சொன்னேன் இல்லையா, 7448448356 அந்த நம்பரில் கேளுங்க, அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. சரிங்களா? கிளியராக புரியுதுங்களா? ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வேற எதுவுமே படிக்க வேணாம், இதை படித்தாலே போதும். நான் அப்படிதான் பார்த்து எடுத்திருக்கேன். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ல இருக்கிற சம் தான். சரிங்களா? ஸோ அப்படிதான் பார்த்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். கிளியரா புரியுதுங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.